ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த செக்மெண்ட்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆன மூவி எஸ் அந்த படத்தை பத்தி தான் பேச போறோம். இந்த படத்துல விஜய் சேதுபதி, யோகி பாபு அண்ட் ருக்மிணி வசந்த் இவங்க எல்லாரும் நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட கதையை பத்தி பார்ப்போம். ஸோ இந்த படத்துல விஜய் சேதுபதி போல்ட் கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வராரு. ஸோ அவர் வந்து மலேசியாக்குள்ள வராரு. ஸோ அவர் வந்து ரிசீவ் பண்றது யோகி பாபு. ஸோ யோகி பாபு வந்து ரேக் பிக்கரா இருந்தாலும் இவருக்கு வந்து ஹெல்ப் பண்றாரு அங்க வந்து செட்டில் டவுன் ஆகிறதுக்கு, வேலை கிடைக்கிறதுக்குலாம். இன்னொரு சைட்ல பாத்தீங்கன்னா ஹீரோயின் ருக்மிணி வசந்த் அவங்க வந்து நிறைய வேலை சின்ன சின்ன வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. எதுக்காகனா அவங்க ஸ்டெப் ஃபாதர் வந்து பிருத்திவிராஜ், பப்ளு பிருத்திவிராஜ் வராரு. ஸோ அவர் வந்து அவங்க அம்மாவை கொடுமைப்படுத்துறாரு. கொடுமைப்படுத்துறா. அவங்க அம்மா செத்த பிறகு பல விஷயங்கள் அந்த வீட்டுல வந்து பண்றாரு. அப்போ வந்து ருக்மிணி வசந்த் வந்து நீ வந்து வீட்டை விட்டு வெளில போன்னு சொல்லும்போது, இந்த வீட்டுக்கு நானும் ஓனரு, நீ இந்த வீட்டோட அமௌண்ட்டை வந்து எனக்கு கொடுத்துரு, நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ அதுக்காக தான் ருக்மிணி வசந்த் வந்து நிறைய வேலை செஞ்சு அந்த மாதிரி அந்த கடனை அடைச்சு இவர் எப்படியாவது வீட்டுல இருந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரை பண்றாங்க. ஸோ வந்து இந்த டைம்ல வந்து விஜய் சேதுபதியும் இவங்களும் மீட் பண்றாங்க. ஸோ ஆல்வேஸ் இவங்க எப்பவுமே வந்து சீரியஸா இருப்பாங்க ருக்மிணி வசந்த். ஸோ எப்பவுமே எரிஞ்சு எரிஞ்சு விடுவாங்க. ஸோ அதனால இனிஷியலா இவங்க ரெண்டு பேரும் கனெக்ஷனே இல்லாத மாதிரி இருக்கு. பட் ஸ்லோவா விஜய் சேதுபதி இவங்களை அப்ரோச் பண்ண இவங்க ரெண்டு பேருக்குள்ள லவ் உருவாகுது. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா விஜய் சேதுபதிக்கு தெரிய வருது இவங்களுக்கு வந்து இவ்வளவு அதாவது அவங்க பப்ளுக்கு வந்து இந்த அமௌண்ட்டை பே பண்ணாதான் இவங்க வந்து அந்த வீட்டை சொந்தமாக்கிவிடும். ஒரு ஃபைனான்சியல் இஷ்யூ இருக்கு இவங்களுக்கு தெரிஞ்சு. அதை ஹெல்ப் பண்றதுக்காக இவர் என்ன பண்றாருன்னா கடனை வாங்கி இவர் வந்து கேம்பிளிங் ப்ளே பண்றாரு. வில்லனோட ப்ளே பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அதாவது மேல 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 கேம்பிளிங் ப்ளே பண்ணும்போது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அவர் வந்து தோத்து போயாரு. ஆனா விஜய் சேதுபதி சொல்றாரு வில்லன் வந்து அதாவது கேம் வந்து கல்லாட்டம் ஆடிதான் அவர் வந்து வில்லன் வந்து ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது உண்மைதான். பட் ஆனா வில்லன் வந்து நீ எனக்கு எல்லா காசும் கொடுத்தாதான் உன்னை விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றதால இவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு வந்துடுறாங்க, யோகி பாபுவும் விஜய் சேதுபதி. ஆனா வில்லன் டீம் வந்து துரத்திட்டே இருக்குது. ஸோ இதுல இருந்து எல்லாம் வந்து வெளில வரதுக்காக விஜய் சேதுபதி வந்து ஒரு பிளான் போட்டாரு. ஒரு பேங்க்கை கொள்ளையடிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ கொள்ளையடிச்சு அமௌண்ட்டோட எஸ்கேப் ஆயிடுறாரு. ஆனா வந்து அங்க வந்து வில்லனோட கண்ணை திருடின்னு வந்து அங்க போட்டதால வில்லன் வந்து மாட்டிக்கிறாரு. ஸோ அதே டைம்ல இன்னொரு சைட்ல பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து லாட்ரி வாங்கியிருந்தாரு. அதுலயும் நிறைய காசு வருது. ஸோ அதெல்லாம் வச்சு இந்த இஷ்யூலாம் செட்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ருக்மிணி வசந்தை கூப்பிட்டு இந்த அமௌண்ட்டை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பாக்குறாரு. பட் அதே டைம்ல வில்லனுக்கும் தெரிய வந்துருது, போலீஸ்க்கும் தெரிய வந்துருது, பிருத்திவிராஜுக்கும் தெரிய வந்ததால இவர் தான் வந்து திருடன் அப்படின்னு சொல்லி அதை வந்து ருக்மிணி வசந்த் கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிருத்திவிராஜ் இவர் வந்து பிளாக்மெயில் பண்றாரு. ஸோ இவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு. கடைசியில கிளைமேக்ஸ்ல வந்து இந்த ப்ராப்ளத்துல இருந்தெல்லாம் விஜய் சேதுபதி வெளில வராரா, அவர் லவ் சக்சஸ் ஆகுதா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட ஸ்டோரியா இருக்குது. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்னன்னு பார்க்கலாம். படம் என்னன்னா முழு படமும் வந்து ஃபன்னியா எடுத்திருக்காங்க. நிறைய காமிக் சீன்ஸ் இருக்கு. அதாவது வந்து ஒரு ஃபன்னி என்டர்டைன்மெண்ட் மூவியா இந்த படம் வந்து வந்திருக்கு. ஹீரோயின் வந்து செலக்ஷன் வந்து ருக்மிணி வசந்த் வந்து ஒரு பெர்ஃபெக்ட் செலக்ஷனா இருக்கு. அவங்க கியூட்டாவும் இருக்காங்க, அதே சமயத்துல மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ் சீரியஸா எரிஞ்சு விடுற மாதிரியும் இருக்காங்க. அப்புறம் லொகேஷன் ஃபுல் மலேசியாவில் படம் எடுத்ததால அந்த லொகேஷன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்குது. அது மட்டும் இல்லாம அந்த லொகேஷனை கேப்சர் பண்ணி சினிமாட்டோகிராஃபி சூப்பரா வந்து கேப்சர் பண்ணி சூப்பரா எடுத்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஒரு பிளஸ் இந்த படத்துக்கு. மியூசிக் அண்ட் சாங்ஸ் ஓகே சொல்லலாம். நார்மலா வந்து யோகி பாபு நம்ம பார்த்தோம்னா படத்துல ஏதாவது ஒரு சீன் தான் வந்து வருவாரு. அவர் ஒரு நாள் கால் ஷீட்டுக்கு ஒரு 2 3 சீன் அவரும் அந்த படத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டுக்கிறதுக்காக தான் படத்துல வந்து போடுவாங்க. ஆனா இந்த படத்துல நம்ம சொல்ல போனா யோகி பாபு ஒரு செகண்ட் ஹீரோனே சொல்லலாம். ஏன்னா படம் ஃபுல்லா நிறைய சீன்ஸ்ல வந்து அவர் வந்து வராரு. ஸோ வந்து இதெல்லாம் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். இப்போ இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் வந்து பார்ப்போம். படம் வந்து அட்டர் ஃபிளாப் ஆயிடுச்சு. இட்ஸ் அ பாக்ஸ் ஆஃபீஸ் பாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். விஜய் சேதுபதி ஏதோ ஒரு ரீசனுக்காக இந்த படத்தை வந்து கொஞ்சம் முன்னாடியே ரிலீஸ் பண்ணாங்க. அப்படி இருந்து தியேட்டர்ல இந்த படம் சுத்தமா பெருசா ஓடல. ஓடிடியில தான் அப்புறம் லேட்டரா ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த படத்தை ரீசன்ஸ் வந்து ஒரு ஸ்கிரீன் பிளே வந்து சரியாவே இல்லை. இந்த படத்துல நிறைய விஷயத்த ஒரே படத்துல இது வந்து திணிச்சிருக்காங்க. ஒரு ஹேஸ்ட் மூவியாவும் ஒரு காமெடி மூவியாவும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் போட்டதால இந்த படம் வந்து சரியா ஓடல வந்துட்டு. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்கா இருக்கு. ஒரு சைட்ல பார்த்தா இவர் வந்து பேங்க்ல ராப் பண்ணி ஒரு அமௌண்ட் வருது, ஒரு சைட்ல பார்த்தா லாட்டரியில இருந்து காசு வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய என்னன்னே ஒரு ஸ்கிரீன் பிளேயே ஒரு கன்ஃபியூஸ்டா இருக்குது வந்துட்டு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஹீரோயின் வந்து
கெட்டவன் தெரிஞ்சு பிருத்விராஜ் அதான் பப்ளுவோட வீட்ல ஒரே வீட்ல 2 பேரும் தங்குவாங்க. அது எப்படின்னு தெரியும். ஏன்னா பப்ளு ஃபர்ஸ்ட் காட்டும் போதே அவர் வந்து உமனைசர் ஒரு பேட் பர்சனா தான் பப்ளுவை காட்டுவாங்க. அப்படி இருந்த ஹீரோயினும் பப்ளுவும் எப்படி ஒரே வீட்ல இருக்க முடியும்? அதுவெல்லாம் வந்து ஒரு ஒரு லாஜிக்கே இல்லாத சீன்ஸா இருக்கு வந்துட்டு. அதுக்கப்புறம் இந்த கேரக்டர்ஸ் விஜய் சேதுபதி கேரக்டர்ஸ் ஆகட்டும் அல்லது பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கு. அது ஆஸ் யூஷுவல் விஜய் சேதுபதி சொல்லவே வேண்டாம். அவரோட பெர்ஃபார்மன்ஸ், யோகி பாபு காமெடி எல்லாமே நல்லா இருக்கு. பட் வந்து கேரக்டர்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்துக்கலாம். கேரக்டரைசேஷன் வந்து ஸ்ட்ராங்காவே இல்ல. படம் வந்து வால் மாரி நெறைய இடத்துல கச்சாம்புச்சான்னு போயிட்டு ஒரு 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 கிளைமேக்ஸ் வந்து வர்றது ஒரு ஒரு நெகட்டிவ் திங் இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு. அதர்வைஸ் இத வந்து இந்த படத்த வந்து ஒரு வாட்டி பார்க்கலாம். ஃபேமிலி ஒரு என்டர்டெயின்மென்ட் மூவி. ஜஸ்ட் ஒரு வாட்டி வந்து பார்க்கலாம். நாட் சோ பேட். ஒரு வாட்டி பார்க்கலாம். அதான் ரிவ்யூஸ் வந்த மாரி நாட் வெரி பேட். ஒரு வாட்டி இந்த படத்த நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷன்ல குடுங்க. தேங்க் யூ.